ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? நல்ல தூக்கம்ப்பா. வீட்டில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு இப்போ தான் எழுந்துச்சி வந்தேன். அப்படியே மாடி பக்கம் வந்துட்டேன். இது என்ன பழம் தெரியுதா? இந்த செடி வளர்க்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக எங்கள் வீட்டில் வந்துடுச்சு. ஆனால் என்ன, டெய்லி இந்த மாதிரி பழம் இருக்கும். என் பொண்ணு எப்பவும் மாடிக்கு வந்தேன்னா இந்த பழத்தை தான் பறித்து சாப்பிடும். ஓகேவா? அந்த மணத்தக்காளி அப்படிம்பாங்கல்ல, அது. ஓகேவா? இதோ நான் இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். பரவாயில்ல, ரொம்ப புளிப்பாக இருக்குது. இது குடல் புண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கீரையுமே நல்லது, இந்த பழம் இன்னும் நல்லது. ஓகேவா? தெரியுதா? என் பொண்ணுக்கு இன்னைக்கு இல்லாமல் நானே பறித்து சாப்பிட்டேன். இன்னும் 2 பழம் இருக்குது, இருக்கட்டும். இதோ இதை கீரை கூட்டு சாப்பிடுவாங்க. நான் இது வரைக்கும் வச்சதில்லப்பா எங்கள் வீட்டில். இந்த கூட்டு வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த செடியை வாங்கி கொண்டு நட்டேன். அது ஒடிஞ்சு ஒரு வழியாக வந்துடுச்சு. ஆனால் இலைய பிறகு குட்டி குட்டியாக இருக்குது. ஓகே, அப்பா முருகா. மாடிக்கு வந்தோன்னே ஏதாச்சும் இந்த என்ன பண்ணுறது, செடிகளுக்கிட்டே கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் போயிருப்பா எனக்கு. இன்றைக்கி இங்கே இருக்க செடியெல்லாம் பிறகு கீழே வச்சுட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர். தெரியுது, அந்த யானை படியில் இருக்குது, அப்புறம் மேலே இருக்குது. நான் இதிலே உட்காந்துட்டேன். ஓகேவா? காஃபி டீலாம் குடிச்சிட்டிங்களா? என் பிள்ளைங்க இன்றைக்கி என்ன பண்ணாங்க தெரியுமா? வந்தோடனே தூங்கிட்டாங்க. நான் சும்மா தான் நினச்சேன் என் பிள்ளைங்க வந்து தூங்குவாங்கன்னு. பார்த்தீங்கன்னா நான் ஒரு குட்டி தூக்கம், அவங்க என் கூடயே வந்து படுத்துட்டாங்கப்பா பிள்ளைங்க. எழுப்பலை இன்னுமே. எந்திக்கு எழுப்ப போகிறேன்பே. மணி 6 ஆயிடுச்சுல. பழம் நல்லா தான் இருக்குது, ஒரு புளிப்பாக இருக்குது. முடிஞ்சிச்சு இன்னைக்கு பழம். ஓகே, அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இந்த பழங்கள்லாம் கொடுங்க. ஓகேவா? ஏன்னா இது சும்மா காட்டுக்கு தான் நிற்கும் இந்த செடி. தெரியுதா? நிறைய காய் இருக்கான இதில். ஓகே, பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். மணத்தக்காளி கீரை.